வெள்ளச்சாமி, அம்மனுக்கு விளக்கேத்தியாச்சு, மணி அடிப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத பாத்துட்டு இருந்தா எப்படி? வெள்ளச்சாமி பத்தி என்ன முடிவு வச்சிருக்கீங்க? என்ன முடிவு பண்ண போறதா உத்தேசம்? அவனை பத்தி இப்ப என்ன பிரச்சனை? அவனால பிரச்சனை இல்லங்கிறீங்களா? ஐயா, இந்த ஊருக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. வாஸ்தவம் தானே? அவன் பேர் என்னன்னு கேட்டா வெள்ளச்சாமின்னு நேரத்துல எழுதி காமிச்சான். இத தவிர அவன் ஊர் என்ன, அவன் பூர்வீகம் என்ன, எதுக்காக இந்த ஊருக்குள்ள வந்தான், என்ன குறிக்கோட இந்த ஊர் மக்களுக்கு நன்மை செய்யறான், இது யாருக்காவது தெரியுமா ஐயா? தெரிஞ்ச சொல்லுங்க பாக்கலாம். ராத்திரி 8 மணி ஆனா நல்லா பாடுறான். நல்லா பாடுறாங்கிறத தவிர வேற எதுவுமே தெரியாத அவனை நாம இந்த ஊருக்குள்ள வச்சிருந்தோம்னா நாளைக்கு அவனால ஏதாவது ஒரு வில்லங்க ஏற்பட்டா யாரையா பொறுப்பு? அட, மனுஷனா பிறந்தா வில்லங்க விவகாரம் எல்லாம் வரத்தான் செய்யும். இந்த ஊருக்குள்ள யாருனாலும் பிரச்சனை இல்லங்கிற, எல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். விட்டு தொலைங்கப்பா. என்ன மணி, இந்த வருஷம் நல்லா வெள்ளாம விளைச்சலு. நாங்க நினைச்சு கூட பகல இவ்வளவு லாபம் வரும்னு. பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போகுதா? பெரியவன் 5வது படிக்கிறான், இன்னும் 1வது படிச்சுட்டு இருக்கான். நான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். அவர் மில்லுக்கு போயிடுவாரு. ஏக்கா, மச்சான சீக்கிரம் வர சொல்லு. எவ்வளவு நேரமா சாப்பிடுறாரு? ஏனுங்க, சீக்கிரம் வாங்க. ஓ மச்சான், சீக்கிரம் வாங்க, சாப்பிட்டது போதும். என்ன மச்சான், அது இவ்வளவு நேரமாவா சாப்பிடுவீங்க? சீக்கிரம் வண்டியை போட்டுங்க. 7:30 மணிக்குள்ள நான் செங்காடு போய் சேர்ந்தாதான் கடைசி பஸ் முடிச்சு ஊரு போய் சேர முடியும். ஏன் தம்பி, விடிஞ்சப்புறம் போறதுதானே? உனக்கு என்னக்கா சுலபமா சொல்லிவிட்டேன். வீட்டுல பிள்ளைங்க ரெண்டும் அப்பனையும் ஆத்தாளையும் காணாம தடமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏனுங்க, நீ காலையில இருந்து இவ்வளவு நேரம் இருந்தோமே, பத்தாதுங்களா? இவ்வளவு நேரம் இருந்தது பெருசு இல்லம்மா. இந்த ஊர்ல வெள்ளச்சாமின்னு ஒருத்தர் இருக்கான். ராத்திரி 8 மணி ஆனா நல்லா பாடுவான். அவன் பாட்டுதான் இந்த ஊருக்கே விவத பாரதி மாதிரி. அப்படி என்ன மச்சான் இருக்கு அவன் பாட்டுல? அது என்னமோப்பா, அவன் பாடினா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குப்பா. கேட்கறதுக்கு காதுக்கு சுகமா இருக்குப்பா. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது.
ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. தத்தித்தவழும் தங்கச்சிமிழே பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. மாமியார் வச்ச மீன் குழம்பு ஆயா ஆப்பம் கொடுத்து தாத்தா ஏப்பம் ஓடுது. காதலிக்க வாங்க எங்காலும் நீங்க என்ற படம் கடைசி படமாக 101வது காட்சியாக வெற்றி நடைபெறுகிறது. என்னடா எல்லாம் ரெடியா இருக்கு, இன்னும் தலைவரை காணாம. வணக்கம் தலைவரே. கண்ணாடி என்ன விலை? கரெக்டா தான் விலை சொல்றேன். மூஞ்சி நல்லா தெரியல. இருக்கிற மூஞ்சி தானமா இருக்கும். வேணா வாங்க இல்லப்போ எடுமா காசை. என் காசு போட்டுப்பா. அங்க பாருங்க. அந்த கண்ணாடி எடுமா. கடையை பாத்துக்குமா. என் பணத்தை நான் போட்டேங்க. என் பணத்தை போடுறேன் பாத்துக்கங்க. பாவிங்க வேணாம் பாத்துக்கங்க. வசூல் எப்படிடா தலைவரே? எல்லா கடையும் நல்ல வசூலாச்சு. என்னடா இப்பெல்லாம் வெள்ளையாவே கவர்மெண்ட்ல நோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? எடுடா கூட. இதெல்லாம் ஒரு குழப்பா. இந்த கடுதாசியை எழுதி உண்டியல்ல போட்டது யாரடா? தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க எனக்கு தேவையில்லடா.
இத நீயாடா எழுதுன? நான் இல்லைங்க, நான் இல்லைங்க, நான் இல்லைங்க. இத நீ எழுதுனியா? வாங்க. இல்லப்பா, இல்லப்பா, நீ எழுதுனியா? இல்லப்பா. இத நீ எழுதியிருக்க முடியாது. இத நீயா எழுதுன? ஆமா. ஒரு பொட்ட கழுத என்ன தைரியம் இருந்தா இத நீ எழுதியிருப்ப. சும்மா கத்தாத. இங்க யாருக்கும் தைரியம் இல்லாதனால நான் எழுதுனேன். இது வரைக்கும் யாருக்கும் வராத தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? என்னடா? யார் இவனை சந்தைக்கு அனுப்ப சொன்னது? ஏண்டா எங்களை இப்படி இம்சை பண்ற? இம்சை பண்றனா? உன்னை கொலை பண்ணிடுவேன். எங்க பண்ணு பார்க்கலாம். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? எல்லாம் இந்த கிழவி கொடுக்குறியா? அவ கேட்டதுல என்னடா தப்பு? தப்பா தெரியல? உனக்கு தெரியல? அவ பேசுறது ஒண்ணும் தப்பா தெரியாது. நான் பேசுறது மட்டும்தான் இந்த உலகத்துக்கே தப்பா தெரியுது. இல்ல ஏதோ தாய் தப்ப இல்லாத குழந்தையாச்சே, கூட பிறந்த கழுதையாச்சே. ஏய், நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் எச்சப்பால குடிச்சு வளர்ந்த நீ என்ன புத்தி சொல்ல வர? அப்ப நாங்க எதுவுமே கேட்க கூடாதா? பேசாத. உங்களுக்கு எதுல குறை வச்சேன்? கட்டிக்க துணிமணியில குறை வச்சனா இல்ல கொட்டிக்க சோத்துல குறை வச்சனா? சொல்லு, எதுல குறை வச்சேன்? எங்க அண்ணனை யோக்கியன்னு சொல்லிக்க முடியலையே. யோக்கியன், பொல்லாத யோக்கியன். இந்த உலகமே இவனை யோக்கியம் இல்லைன்னாலும் இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி கவலைப்பட மாட்டான். என்ன இப்படி பேசுற? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். நானும் நீங்க நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டேன். எத்தனை இடத்துல வேலை தேடி போயிருப்பேன் நீங்க நல்லா இருக்கணும்னு. ஒரு பையன் வேலை கொடுத்தான் இல்லையே. பார்த்தேன், எனக்குன்னு ஒரு ராஜ்யம், நான் அதுல தனி ராஜாவா இருக்கேன். இப்ப நீங்க நல்லா இல்ல சொல்லு. போய் ஒரு சொல் தண்ணி கொண்டா, கோவமா தனியட்டும். வா. என்ன வண்டியை நிறுத்திட்டீங்க? இங்க ஒரு சாமி கோயில் இருக்குது, இறங்கி பூஜை பண்ணலாம்னு தான். சொல்லுங்க. என்னடா சொல்றது? ஏண்டா பணியில லுங்கி கட்டி இருந்தா கிளியர் நினைச்சுக்கிறதா? இல்ல, முதலாளி இறங்க கீழே. இறங்க இல்லையா? பணம் வேணா நாளைக்கு தரேன். குப்பை வீட்டுல நினைச்சுக்கிறியா? ஏண்டா தாம்பரத்துல ஏறி பணம் 10 ரூபா தரேன் சொல்லிட்டு திண்டிவரத்துல வந்து 3000 ரூபாய்க்கு டிபன் சாப்பிட்டு என்னது காப்பி வேண்டாம் நீயா கைய வைக்க மரியாதை போடா. என்ன ஏமாத்துறதுக்கு இந்த சுற்று வட்டாரத்துல 16 கிலோமீட்டருக்கு ஊரே கிடையாது. நடந்து போ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஏப்பா இன்னும் எவ்வளவு தூரம் போனா ஊர் வரும்? அதான் வேற 4 எட்டு வச்சீங்கன்னா நரசிபுரம், அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதா. தேங்க்ஸ். குட் நைட். பெருமாளே, ராத்திரியெல்லாம் நடந்து நடந்து என் காலெல்லாம் வலிக்குது. என்ன ஏன் சோதிக்கிற? நீதான் எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும் பெருமாளே. பெருமாள் உனக்காக கீழே இறங்கி வருவாரு. நீ தானே மேல போ. கொஞ்ச நாள் போனா பெருமாள் வீட்டுக்கே வர சொல்லுவானுங்களாட்டு இருக்கு. என் நிலைமை அந்த ஆளுக்கு தெரியாது. அந்த ஆளை மன்னிச்சுடு. நடக்க முடியாம பசியோட நிக்கிறேன். என்ன நீதான் ரட்சிக்கணும். எல்லாரையும் காப்பாத்துப்பா. உண்டியல்ல காசு போடு பாட்டி. ஐயோ, கீழே போட்டுட்டியா? இங்கே இரு, எடுத்துட்டு வரேன். கை தவறிடுச்சுமா.
1 ரூபா. பெருமாளே, எனக்கு இவ்வளவு சீக்கிரம் நீ உதவி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த 1 ரூபா கொடுத்ததுக்கு நான் உனக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ஆனா இந்த 1 ரூபால கோயில் கட்ட முடியாது. அதனால வேலை கிடைச்ச உடனே உனக்கு கோயில் கட்டுறேன். காசு பெருமாள் கொடுக்கல, என் கை தவறி கீழே விழுந்துச்சு. அது கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்னங்க, கண்டெடுத்தா காப்பணும்னு சொல்லுவாங்க. ஒரு 4 அணாவது கொடுக்குறீங்களா? வேலை வேலை வேலை. இங்க வா. வேலை என்ன வியாபாரம் பண்ற? இங்க வா. ஊருக்கு புதுசா? ஆமாங்க. எதுக்காக வந்த? வேலை. இவன் ஏன் பூசுறான்? இங்க வா. நான் தான் இந்த ஊர் பொண்ணையார் மகன். வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். வேலை. உனக்கு ஒரு பிரமாதமான வேலை வாங்கி தரேன். ஆனா அதுக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்கணுமே. நீச்சல் தெரியாதுன்னு சொன்ன வேலை இல்லைன்னு சொல்லிடுவானோ? நீச்சல் தெரியும். பைய வையி. தரையில படுத்து நீச்சல் அடி. தரையில படுத்து நீச்சல் அடி. என்னங்க, தண்ணில தானுங்க நீச்சல் அடிக்க முடியும். இங்க எப்படிங்க? உனக்கு வேலை வேணுமா வேணாமா? வேணும் வேணும். ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே. ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுதே விளையாடிடுதே. ஏய், தலை குனிஞ்சு என்ன பண்ற? நான் உள் நீச்சல் அடிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியாது. எந்திரா. ஏன்டா தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிற? பண்ணையார் மகன் தான் தரையில நீச்சல் அடி வேலை வாங்கி தரேன்னு சொன்னார். அண்ணையார் மகன் யாரு? அதான் அவர்தான். யார்? இந்த முள்ளம்பண்ணி தலைனா? இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமுத்து அட்ரஸ் இல்லாத பையன். இவன் சொன்னான்னு தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிறிய, உனக்கு வேலை கிடைச்சிருமா? தண்ணியில நீச்சல் அடிக்கிறவனுக்கு இந்த ஊர்ல வேலை இல்ல. இங்க பார், இந்த ஊர்ல வேலையெல்லாம் கிடைக்காது. பேசாம ஊருக்கு ஓடி போயிரு. வந்துட்டானுங்க. ஏய் வாங்க. உன்னை பார்த்தா ஒரு மார்க்கமா தெரியற. என்ன படிச்சிருக்க? 10வது. 10வதா? படுத்துட்டு பெறலும் போதே நினைச்சேன். வேலை வேணும்னா பண்ணையார் வேணும். ஆனா பண்ணையாரு ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. சரி, என் பின்னால வா. வந்து 2 சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டு, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். போயிட்டாங்க. ஏய், வாங்க. வாடா. நீ ரொம்ப தகராறு முடிச்சோம் போல் இருக்க. அன்னைக்கு என்னடா தரையில நீச்சல் அடிச்சேன், இன்னைக்கு என்னடா தண்ணியில் நீச்சல் அடிக்கிறேன். ஏடா நீ என்ன சர்க்கஸ் கொட்டாயிலையா பிறந்த? வாடாங்க. பெரியவர் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. உன் நிலைமையை பத்தி எடுத்து சொன்னேன். உனக்கு ரேஷன் கடையில வேலை போட்டு கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அரிசி அளந்து போடுறதுல இருந்து பில் போடுறதுல இருந்து காசு வாங்கி கல்லாவில போடுற வரைக்கும் சரி, நீ தான் பாத்துக்கணும். காசை வாங்கி எங்க போடுற? கல்லாவில போடுறேன். சரி, சீக்கிரம் வந்துரு. உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். பத்தா? சரிங்க, கண்டிப்பா வந்துருங்க. இப்படியே வந்துடாத, வேலை போயிடும். அப்புறம் எனக்கும் கெட்ட பேரு. துணி இருந்தா கட்டிக்க வேடா. அப்பனே கணேசா, ஏதோ இந்த ஊர் வந்ததுக்கு உன் தயவால எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் ரேஷன் கடையில. இந்த வேலையாவது எனக்கு நிரந்தரமா இருக்கட்டும்.
எங்க அப்பா பாத்தீங்களா? இல்லையாமா? அப்பா, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன்பா தினம் தினம் இப்படி குடிச்சிட்டு வரீங்க? சத்தியமா உன் மேல ஆணை, நான் குடிக்கணும்னு குடிக்கலமா. ஒரு பொண்ணுக்கு பூவும் மட்டும் தாம வாழ்க்கையில பெருமை. அதை அடைஞ்ச அரை மணி நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் வைக்க முடியாதுங்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. காதலிச்ச அனுபவம் இல்லாம, கல்யாணம் பண்ணிக்கிட்ட சுகமும் இல்லாம என் மக வேதனைப்படுறத பார்த்து எத்தனை நாளைக்கு நான் சும்மா இருக்க முடியும்? அதனாலதாம்மா. உங்களுக்கு அறிவோ அறிவுனே? அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்துறதுல ஒரு வல்லவரு, அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இது எல்லாம் போய் சொல்ல வேண்டியதான். ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கனா இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே, லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன? நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா. ஆமா, அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்துட்டு போட்டு, அத பத்தி நமக்கு என்ன? அடே, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். எப்படி முடிச்சீங்க? வலை போட்டு புடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே, பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்கா கிட்ட சொல்றேன். அந்த கேரியர் எடு. உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. ஏன்னா அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? விலாசம். அந்த தெரியுது பாரு ஒரு மரம்.
ஆமா அங்க போய் கோகிலா கோகிலா என்னம்மா கோகிலா இல்லையம்மா இருக்கா கோகிலா இங்க வாமா உள்ள வாங்களே பரவாயில்லம்மா அவங்க மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு அதான் கூட்டு போலான்னு வந்தேன் எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான் வீட்லயும் அதே தகராறு தான் அப்பா இல்லையாம்மா இல்ல எங்கேயோ வெளியில போயிருக்காரு அப்படின்னா அவ இங்கே இருக்கட்டும் நான் அப்புறம் வந்து கூட்டு போறேன் இல்ல இல்ல பரவாயில்ல கூட்டிட்டு போயிடுங்க சரி வா அப்புறமா வாண்ணா இந்த ஊர்ல நீங்களாவது மனசு வச்சு எனக்கு வீடு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே. ஏதோ உங்க கஷ்டத்தை சொன்னீங்க, கேட்கறதுக்கே பரிதாபமா இருந்தது. இவர் கோயில்ல பார்த்த ஆளாச்சே, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? அம்மா, ரேஷன் கடையில் வேலை சிறப்பையம்மா படுக்க இடம் இல்லாம கோயில் கிணறு படுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வீடுதான் காரியா இருக்குன்னு வாடகைக்கு விடலான்னு கூட்டிட்டு வந்தேன். நீ என்னமா சொல்ற? உங்க இஷ்டம்பா. இவரும் நம்மள மாதிரி தான், இவருக்குன்னு யாரும் இல்ல. வாடகை 5 ரூபாய் அட்வான்ஸ் எல்லாம் கொண்டிருக்கில்ல? அது இல்லாம எப்படிங்க? நாலே 3/4 ரூபாய் இருக்குங்க. நாலனா அடுத்த வாரம் கண்டிப்பா தரேன். வா போலாம். பொம்பளைக்கு தான் முன்னாடி வச்சிருவீங்க. அடுப்பத்தை வச்சு அவங்க சோறு போடுறாங்க, அவங்க தானேயா? பில்லு போடுறியா, கதை எழுதுறியா? சீக்கிரம் எழுதி குடியா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. உங்களுக்கு என்ன வேணுமா? 6 கிலோ அரிசி. அதுக்கப்புறம் மறுபடியும் 6 கிலோ அரிசி. இந்தாங்க பாட்டி. யாரும் பார்க்கல. மூட்டை நிறைய முறுக்கு. மாவை எதுக்கு எடுக்கிற? மாவார வைக்கிறீங்க மாவு. என்னாலே திங்க முடியலையே. இந்த மனுஷங்க எப்படா நிப்பாங்க? அடுத்த தடவை வருவேன். எப்போ வாடா? கூப்பன் கார்டுல குடும்ப பேர் இருக்குது. அவ பேர் எதுவா இருக்கும்? கண்டிப்பா செங்கமலமா இருக்காது. இருக்கிற பேர்ல புஷ்பா தான் நல்ல பேரு. அவ பேர் புஷ்பாவா தான் இருக்கும். சந்தில வாங்கின சாமான் எல்லாம் சரியா எடுத்துக்கிட்டு வந்தியா இல்ல அங்கேயே விட்டு? பேசாம வா. நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே வர, நீ பாட்டுக்கு பேசாம போறியே, என்ன அர்த்தம்? பேசாம வான்னு சொல்றேன்ல. ஆமா, ரேஷன் கார்டை கடையிலே வச்சுட்டு வந்துட்டியே, அதை போய் எடுத்தாலும் இல்ல? புஷ்பா? ஆமா, வேணும் தான் வச்சுட்டு வந்தேன். அதுக்கு என்ன? புஷ்பா ஏன்பா, என் பேர் உனக்கு எப்படிப்பா தெரியும்? புஷ்பா, உங்களை இல்ல நான் அழாத பாட்டி, வாய் திறந்து கத்துனீங்க பாரு. ஐயோ, பாத்தாட்டு அப்படியே போயிட்டானா? இந்த தம்பி என்ன புஷ்பா புஷ்பால கூப்பிட்ட உடனே ஓடி போற என் புருஷன் வந்துருச்சியா. அவர் அப்படிதான் என்ன பிரியுமா? புஷ்பு புஷ்பு கூப்பிடுவாரியா? உன் புருஷன் எப்படி கூப்பிடுவாரு? புஷ்பு புஷ்பு கூப்பிடுவாரியா? புஷ்ஷு புஷ்ஷுன்னு கூப்பிடுவாரா? அந்த கிழவி நல்லா சொல்ல சொல்லு. என் காதுல என்னமோ மாதிரி விடுது. பாட்டி போலாம். யாரா ஓரம் கட்டுறவன்? நான் தாங்க. ஆட நீயா? பையல பாத்தியா? ஊருக்குள்ள வரும்போது வேட்டி சட்டை இல்லாம வந்தா, இப்ப பேண்ட் சட்டை போட்டிருக்கான். போற போக்க பார்த்தா இன் பண்ணிடுவான் போட்டிருக்கு. சீக்கிரமா இன் பண்ணிருங்கடா. அவராவது புல் பேண்ட் போட்டிருக்காரு, நீங்க ஆப் ட்ரவுசர் தானே போட்டிருக்கீங்க. நானாவது ஆப் ட்ரவுசர் போட்டிருக்கேன். ஊருக்குள்ள ரொம்ப பையன் குவார்டர் ட்ரவுசர் தாண்டி போட்டிருக்கான். ஏறடி சுடுவது என்ன?
சரஞ்சரமாய் பாய்வது என்ன? சரஞ்சரமா பாய்தா? சுத்த வேகரம் கட்ட மனுஷனா இருக்கிற பொம்பளை குடிக்கிறாங்களோ, இந்த பக்கம் நீ வரலாமா? யாரு இந்த ஸ்வரூப் ராணிங்க? இவளுக்கு எல்லாம் ஒரு பொம்பளைங்க. இவளுங்க குளிக்கிறத பாக்குறதுக்கு நாங்க சைக்கிள் எடுத்து அமுத்திட்டு வர்றோமாக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ நான் குடிக்கல வந்து பாக்குறாளாச்சு. எங்க இந்த பக்கம் வந்ததுக்கு வேகரம் சொல்லு பாக்கல? ஏன் காரணம் சொல்ல முடியாதாக்கு? எனக்கு ரொம்ப நாளா தண்ணியில சைக்கிள் விட்டு பாக்கணும்னு ஆசை, அதான் விட்டேன். ஏன் உங்ககிட்ட என்னங்கடி பேச்சு வேண்டி இருக்கு? வந்தமா பானை கழுவுமா தண்ணி தூக்கணுமான்னு போறாங்கடி. ஏமாறாட்டா யானக்கா, இந்த தண்ணி எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? ஆருக்கு தெரியும், வேகரம் சொல்லி தெரிஞ்சுக்கிற. எங்க ஊர் ஆழந்தர மேல வரதுனாலதான் இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் சொல்ல மாட்டேன்? நீதான் பூளமேட்டுக்காரன கல்யாணம் பண்ணவளாச்சு சொல்லாமையா இருப்ப. இன்னைக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்க. இந்த தண்ணி எங்க ஊர் மாதம்பட்டி மேல வர்றதுனாலதான் இவ்வளவு ருசியா இருக்கு. வேணா என் ரூட்காரு கேட்டு பாரு. யானுங்க அங்க என்ன நாட்டா? ஆமாண்டி, நீ பிறந்தது ஒரு ஊரு, அதுக்கு ஒரு பேரு, அது மேல வருதா இந்த ஆறு, அதனால இந்த தண்ணி ருசியா இருக்குதா? அடியே, நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல. இந்த தண்ணி ருசியா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அங்க பாரு, 5 ஆர்ஸ் பவர் மோட்டர் திறந்து விட்ட மாதிரி சல்லுன்னு விடுறானுங்க. எங்க பாட்டிய புஷ்பா புஷ்பான்னு கூப்பிட்ட? உங்க பாட்டி பேர் தான் புஷ்பான்னு எனக்கு தெரியாது. ரேஷன் கார்டுல புஷ்பான்னு பேர் இருந்தது, அதான் கூப்பிட்டுட்டேன். புஷ்பாங்கிற பேர் இருந்தா கூப்பிடுறதா? இல்ல, உங்க பேரு புஷ்பான்னு நினைச்சு கூப்பிட்டுட்டேன். என் பேரு புஷ்பாவா இருந்தா கூப்பிடுவியா? இனிமே கூப்பிட மாட்டேன். இனிமே கூப்பிட மாட்டேன். இந்த வேலையெல்லாம் வேண்டாம். இனிமே கூப்பிடுறதா இருந்தா செங்கமலன்னு லட்சணமா கூப்பிடு. அதான் என் பேரு. சரி. அது என்ன கையில? பூவு. குடு. ஒரு பொண்ணு கையில ஒரு ஆம்பளை பூ கொடுத்தா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, இந்தா இத தின்னுட்டு 3 சுத்து சுத்தி சாமி கும்பிடு, புரியும். இப்படி. சரி. செங்கமலம் 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 செங்கமலம். இத பார், நீ கொடுத்த பூவை தலையில வச்சுக்கிட்ட. இதுக்கு என்ன அர்த்தம்? பத்து மாசம் சுமந்து பெத்து வளர்த்து நல்லா இருக்கட்டுமேன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சா, புது பொண்டாட்டி வந்த உடனே சத்திரத்துல போய் படுன்னு துரத்தி விட்டுட்டான். என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இந்த ஊர்ல கஷ்டப்படுறாங்களோ. இவனுங்கெல்லாம் நல்லா இருப்பானுங்களா? இது என்னடா இது புது கதையா இருக்கு? எங்க அம்மா ராத்திரி பாத்துட்டு சொன்னா, அதான் சொன்னேன். நம்ம ஊருக்குள்ள ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டா போதும், உடனே கண்ணு மூக்கு காது வச்சு பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அட, இல்லாம புகையாது, அல்லாம குறையாது. அத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த கிழவனுக்கு ஒரு பழக்கம்யா, ஒரு பழமொழி தெரிஞ்சு வச்சுக்குவானுங்க. எங்க போனாலும் அதை பத்தி பேசிட்டு இருப்பானுங்க. ஜாதி சனம்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. 10 குடியானவங்க மத்தியில நம்ம ஊருக்குள்ள அப்பனும் மகளும் எப்படி நடந்துக்கிறாங்க, இது அவங்க கேள்விப்பட்டா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அட சென்னியப்பா, வாய்க்கால்ல ஓடுற தண்ணிய வரப்புல வெட்டி விட்டா பாத்தியில பாயாமல இருக்கும். அது காஞ்ச மண்ணு கப்புன்னு இழுத்துருச்சு. அதோ வரப்ப வெட்டி விட்டான் வரான் பாரு. ஏய் நில்டா, ராத்திரி பூரா மண்டபத்துல வைதேகி வைதேகி எழுதி வைக்கிற, என்னடா அர்த்தம்? அட பேசண்டா. பாத்தியா, நாம எவ்வளவு மரியாதையா கேட்டோம், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் பாரு. அம்மா, அம்மா வைதேகி. என்னப்பா இது, ஒரே காயமா இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, சாராய கடலை உன்னை பத்தி ஒருத்தன் தப்பா பேசிட்டம்மா. அவனை நான் அடிச்சிட்டம்மா. எனக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அந்த 4 பேருக்கு என்னால திருப்பி அடிக்க முடியலம்மா. பேசுறவங்க பேசிட்டு போட்டும்பா, நீங்க அவசரப்பட்டு. ஏமா, நாம தான் அந்த சாமியை தினமும் கும்பிடுறோமே,
அந்த கடவுளுக்கு நம்ம மேல மாத்திரம் ஏன் இப்படி ஒரு ஓர வஞ்சனை? வெள்ளச்சாமி, இத பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததில்ல, பேசினதில்ல. உங்க பாட்டு மட்டும் கேட்டு ரசிச்சிருக்கேன். எதுக்காக கண்ட இடத்துல எல்லாம் வைதேகி வைதேகி நீ ஏன் பேரை எழுதி வச்சிருக்கீங்க? இத பாருங்க. நீ ரொம்ப புத்திசாலித்தனமா ஊருக்குள்ள பேசாம இருக்கலாம். ஆனா ஊருக்குள்ளார என்ன பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா? ஒரு பொம்பளையோட பழகி இருந்தேனா அத பத்தி உனக்கு தெரியும். நீ காட்டு மிராண்டித்தனமா ஊருக்குள்ளார சும்மா சுத்திரவன் தானே, உனக்கு எப்படி தெரியும் ஒரு பொண்ணோட மனசு? நீ செஞ்ச இந்த காரியத்தினால எங்க அப்பா விஷம் குடிக்க போயிட்டார். அவர் செத்ததுக்கு அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். எங்க 2 பேரோட உயிர் போக காரணமா இருக்கிற நீ ஊமை மாதிரி பேசாம உட்கார்ந்துருக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷன். இதுவரைக்கும் இந்த ஊருக்குள்ள யார்கிட்டயும் பேசுனதில்ல. ஆனா இப்ப நீ பேச வச்சிட்டமா. அடுத்தவங்க மனசு புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை எழுதலமா. என் மனசுல இருக்கிற புண் ஆறணுங்கிறதுக்காகத்தான் இதை எழுதுறேன். சத்தியமா சொல்றேன், உன் பேரு வைதேகின்னு எனக்கு தெரியாது. ஆனா என் வைதேகியை பத்தி உனக்கு தெரியாதுமா. பார்வதி, மாமா எங்க? தெரியலம்மா. மாமா பாத்துட்டியா? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? உனக்காக பேண்டும் ஜிப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்க அப்பனை கொண்டு போய் கொடு. ஒரு நாளைக்கு ஒன்னாலே இந்த ஊரை விட்டு போறேன். ஆமா, அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் முடியாது. எடுத்துட்டு போடி. இப்ப நீ மரியாதையா போட்டுக்க போறியா இல்லையா? இல்லனா காலையில 4 மணிக்கே வீட்டுக்கு வந்துருவேன். கொடுங்க.
ஒரு சின்ன வேண்டுகோள், இனிமே நீங்க வரமாட்டேன்னு சொல்லுங்க, வருஷம் பூரா நான் இதை போட்டுக்கிறேன். அக்கா நின்னு திரும்ப இப்படி திரும்ப வளையல் போட்டிருக்க, கம்மல் போட்டிருக்க, செயின் போட்டிருக்க, பூ வச்சிருக்க, அப்படியே மூஞ்சி வச்சிருக்க. எல்லாம் உங்க மாமனாலதான். என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, அக்காவை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பாவப்பட வேண்டிய மகாராசனே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. நீ என்னடா பண்ண போற? என்ன அப்படி கேட்டுட்ட? என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னடா செய்ய போற சொல்லு. நானும் 3 நாள் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மாமாவை நம்பினா ஒன்னும் ஆகாது. சாம நான் சொல்றத கேளு. நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா சொன்ன? எட்டி உடைச்சா 7 குட்டி கரணம் போட்டுருவேன். நீயா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? என்னடா முறைக்கிற? உங்கடி நீங்களும் உங்க கல்யாணம். என்னடா சொன்ன? நாராஜ் அடிச்சீங்களே, அவன் நம்ம தோப்ப வேலை எல்லாத்தையும் அடிச்சிருக்கான். நான் மட்டும் தப்பிச்சு ஓடாண்டேன். நிறம் வெண்மை, கொக்கி நிறம் வெண்மை, கிளியின் நிறம் பச்சை, கிளியின் நிறம் பச்சை, யானையின் நிறம் கருமை. கொஞ்சம் என்ன சொன்ன? யானையின் நிறம் கருமை. நம்ம மாமா மாதிரி இல்ல. என்ன சொன்ன? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. இது நீ அடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சரி படி. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். போங்கடி நீங்களும் உங்க கல்யாணமும். என்னடா சொன்ன? உன்ன நிக்கிறது நம்ம வைதேகி மாதிரி இல்ல? ஆமா, இவ ஏன் மட்ட மத்தியானத்துல வெயில்ல நிக்கிறா? என்ன என்னவா? என் கூட வீட்டுக்கு வா, 4-5 எலுமிச்சம்பழம் தரேன், நல்லா தலை தேய்ச்சி குளி, உஷ்ணமான தனியும். எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னன்னா பிள்ளை, மட்ட மத்தியானத்துல 3 மணி நேரமா வெயில் நின்றுட்டு இருந்தியாம பெருமாள் கோயில் எதுக்கு பிள்ளை? சும்மாதா. சீக்கிரமா உட்காரு. நானும் பாக்குறேன், இப்பெல்லாம் நீ கடைக்கு போறதில்ல, தண்ணி எடுக்க போறதில்ல, எந்த வேலையும் செய்யறது இல்ல. எப்ப பார்த்தாலும் வெயிலே நிக்கிறியே. சும்மாதா. சும்மாதானா? நான் கூட நினைச்சேன் ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு.
போதுண்டாப்பா, உனக்கும் சொல்லாம இருந்தா ஊர் பூரா தண்டோரை போட்டுருவேன். நான் ஏன் வெயில நிக்கிறேன்னு தெரியுமா? சீக்கிரம் சொல்லு, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. என்னது, தலைக்கு மேல வேலையா? அப்படி என்னடா சாமி உங்களுக்கு தலைக்கு மேல வேலை? அது கூட தெரியாதா? தலைக்கு மேல வேலை என்ன? கட்டிங் பண்றதுதான். சரி சரி சொல்லு. ஒண்ணு இல்ல அக்கா, கொஞ்சத்தை பிச்சிடாதீங்க அக்கா. உங்க அம்மா திட்டும், நான் தான் பிச்சேன்னு சொல்லி. அதாவது 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 வந்து என்ன சொல்லி முடிக்கவே இல்லை. நீங்களும் உங்க கல்யாணமும் என்னடா சொன்ன? நம்ம வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு. நீ என்னடானா 1 மணி நேரமா அலாவுதீன் விளக்க தொடச்ச மாதிரி தொடச்சிக்கிட்டு இருக்க. இத தொடச்சேனா பூதம் வராது, பிசாசு தான் வரும். யாரு? ஓ மருமகதான். இவளால இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? முந்தா நாள் என்னடானா மலை மேல வெயில நின்னுகிட்டு இருந்திருக்கா, நேத்து பெருமாள் கோயில நின்னுகிட்டு இருந்திருக்கா, இன்னைக்கு ஆத்தங்கரையில நின்னுகிட்டு இருந்திருக்கா. ஊர்ல போறவங்க அந்த பெரிய மனுஷனை பார்த்து கேக்குறாங்க, இதனால அந்த பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? யார் அந்த பெரிய மனுஷன்? நான் தான். அத நீயே சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். கொடுங்கட்ட. ஆமா, என்ன புள்ள உன்னை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்குது? எப்ப பார்த்தாலும் வெயில்ல நிக்கிறியா? எதுக்கு புள்ள விவரம் இல்லாம வெயில்ல நிக்கிற? மாமா உள்ள இல்லையா? இல்ல சொல்லு. ஒண்ணு இல்ல அத்த, என்னை விட மாமா நேரம் கம்மி இல்ல, அதனாலதான் நானும் அவர் மாதிரியே ஆகணும்னு வெயில்ல நிக்கிறேன். மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கா பாத்தியாடா? ஐயோ, அவர் உள்ளதா இருக்காரா? இல்லனா எது வேணும்னாலும் சொல்லுவியா? எவ்வளவு பிரியமா இருக்கா? யாரு இவளா? ஏமால பிரியமா? அட நீ ஒண்ணுமா, இவன் ஆத்தங்கரையிலும் குளத்தங்கரையிலும் போய் நிக்கணும், ஊர்ல போறவங்க ஏன் நிக்கிறேன்னு கேட்கணும், என் மாமே ரொம்ப கருப்புன்னு எல்லார்ட்டையும் சொல்லணும். அதான் அவளுடைய லட்சியமே. ஏய் இத பாரு, நாளைக்கு காலையில மைக் செட் வாங்கி தரேன், கழுத்துல கட்டி ஊரு ஊரா போய் சொல்லு. சொல்றியா? நிஜமாவா மாமா? போடி. இதுக்குடா அவளை இப்படி விரட்டுற? அட நீ ஒண்ணுமா, சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டு அப்புறம் எப்படி வேணா விளையாடு. பாருமா, அப்பா செத்து 6 மாசம் ஆச்சு, விவசாயம் முடியட்டும், ஒரு நல்ல நாளா பார்த்து. காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு அடுப்பு மொழிகி காப்பிய வச்சு தண்ணி எடுத்து துணி துவைச்சு எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. அவளையும் காணோம். ஏமா வைதேகி 2 நாளா வீட்டு பக்கம் காணும், நீ ஏதாவது சொன்னியா? நான் எனக்கு சொன்னப்பா, நீதான் ஏதாவது சண்டை போட்டிருப்ப. சண்டை போட்டா அதுக்காக போயிடுவாளா? நான் யாருமா? நான் யாரு? பொம்பளைக்கு பொம்பளை சேர்ந்துக்குவீங்க, ஆம்பளை இப்படி வீட்டு தண்ணியில உட்கார்ந்து இருக்கணும். எங்க போயிருவா? எப்படி இருந்தாலும் இங்க வந்துதானே ஆகணும். அவன் இங்க வர போறான், ஆட்டிட்டு போற கைய நீட்டிட்டு போனா போடுற மகராசன் போட்டு போறான். போட்டுவானா? போடட்டு. வீட்டு மேல சொத்த போட்டா இன்னைக்கு 1000 காக்கா. என்னது? இந்த பர்மா, நீ இப்ப ஊன்னு சொல்லுமா, இப்பவே 1000 மருமகள் அப்படியே கீழே கொண்டு நிறுத்துறேன். நீ என்னமா? இந்த பர்மா, இவ பெரிய கிழிய போட்டுறா, இவளை பார்க்காம நாங்க ராத்திரி தூங்காம சாப்பிடாம அப்படியே உருகி வலியிறான். அதுக்காகத்தான் எதுக்கு லோலோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அட நீ போம்மா. உண்மையிலேயே உனக்கு தெரியாதா? அவன் மேல இவ்வளவு பிரியத்தை வச்சுட்டு அப்புறம் ஏன்டா சட்டை போடுற? யாரு? நானா? எமோ நீ பொத்த பிள்ளவானா, அத மறந்துடாத. உனக்கு தெரியாதுல, இப்ப பார், அவளை போய் தரத்தரன்னு இழுத்துட்டு வரேன். என்ன? இங்க வாபுல்ல, வாபுல்ல. அக்கா வாடா. ஏன் 2 நாளா வீட்டுக்கு வரல? சும்மாதான். மூஞ்சிய பார்த்து பேசிட்டு அதான் சும்மான்னு சொல்றல. ஏய், மரியாதை வீட்டுக்கு வந்து சேரு. நீதான் இனிமே வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னியே. சரி சரி, வீட்டுக்கு வந்து சேரு. அவரு கூட போ. அந்தால ஏதாவது சொன்னேனா திரும்பி வந்துடு, நான் வேலை கொடுக்கறேன்னா. வாங்க மாமா. வாங்க அத்தை. வணக்கம். எப்ப வந்தீங்க? நாங்க வந்து 1 மணி நேரம் ஆகுது மாப்ள. வந்த உடனே புறப்படலாம்னு இருந்தோம், உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சேர் எடுத்து போட்டு இப்படி உட்காருங்க மாப்ள. பரவாயில்ல மாமா.
என்னவாமா விஷயம் இல்லாம வர மாட்டீங்களே? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மாப்பிள, என் பொண்ணு எம்ஏ படிச்சு முடிச்சிருக்கு. ஒரே பொண்ணு, 10 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு. வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல. தங்கச்சி கிட்ட கேட்டேன், நீ ஆச்சு உன் மாப்பிள்ளையாச்சுன்னு சொல்லிடுச்சு. வர பங்குனியில கல்யாணத்தை முடிச்சலான்னு இருக்கோம். என்ன சொல்ற தம்பி? நான் சொல்றேன்னு வித்தியாசமா நினைக்காதீங்க. சொல்லு தம்பி, எதுவா இருந்தாலும் யதார்த்தமா சொல்லு. அப்பதானே எல்லாருக்கும் நல்லது மாப்பிள. எனக்கு வைதேகியை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிற அபிப்பிராயம் இல்ல மாமா. என்ன நீ இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சா கைய நினைக்கலாம்னு நினைச்சோம். ஒரே அடியா பையன் கல்யாணத்துக்கே கைய நினைச்சுக்கிறோம். ஏதோ பையன் யதார்த்தமா சொல்லிட்டாங்கிறதுக்காக இப்படி சாப்பிடாம போனா எப்படி? அதனால நம்ம நடக்கிறது நல்லபடியா நடக்கும். வரோம், போயிட்டு வரோம். ஓ, தலைவர் வர்றாரா? எதுக்கான மாமாவை பாப்பா, எதுக்காக வந்துட்டு போனாங்கன்னு கேப்பா. நான் சொல்றபடி நீ சொல்ற. இத பாரு, என்ன வச்சுக்கிட்டு அடிக்கடி அவகிட்ட விளையாடுற, இது நல்லதுக்கு இல்ல. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவகிட்ட விளையாடுற கடைசி விளையாட்டு இதுதான். இந்த பாருமா, நீ உள்ள போ, நான் சொல்றபடி சொல்லு. அட நீ போமா. எங்க வந்துட்டு போறீங்க? என் பொண்ண வெள்ளச்சாமிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற விஷயமா வந்துட்டு போறோம். என்னம்மா, வரும்போதே சொல்லி இருக்கலாம்ல. எதுக்குடா இந்த விளையாட்டெல்லாம்? வரா வரா வரா. யார்கிட்ட வந்துட்டு போறது? வேற ஒண்ணும் இல்ல, வந்துட்டு போறது எங்க அண்ணன் தான். அவர் பொண்ணு இவனுக்கு கொடுக்க போறாங்களாம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டு போறாங்க. அதுக்கு இந்த மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? அதுக்கு இந்த மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரு? அந்த பொண்ணோட அழகு என்ன, அறிவு என்ன, அந்தஸ்து என்ன. ஆமா, அந்த பொண்ணோட அழக பார்த்ததுக்கு அப்புறம் தான் தாஜ்மஹாலை ஏன் கட்டினான்னு தெரிஞ்சது. அந்த பொண்ணு நைட் ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படியே சிலு சிலு சிலுன்னு ஏர் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். என்னை எப்படி எல்லாம் அனுசரிச்சு போகணும்னு அவளுக்கு தான் தெரியும். ஆமா, நான் கட்டிக்க போற பொண்ணு அவதான். அவ போட்டோவை பாத்தியா? இவளேதான் அவ, அவளேதான் இவ. இங்கே பார், அவளை நல்லா பார், அவ அழகை பார், கொஞ்சம் திரும்பி பார். அவ கண்ணை பார்த்தா ஒரு வண்ணக்கிளி, அவ பாடுனா ஒரு கான குயில், மொத்தத்துல அவ ஒரு வஞ்சி கொடி. அதுலயும் என் மாமி பொண்ணு. இந்த பாருமா, நான் தாலி கட்ட போற பொண்ணு நீயும் பார். என் உடல் பொருள் ஆவி அத்தனை இவதான். இவளுக்கு தான் நான் தாலி கட்ட போறேன். இனிமே இவதான் என் பொண்டாட்டி. அவ போட்டோவை பார், நல்லா பாரு. அம்மா, கடை வீதிக்கு போலாமா? வைதேகி, என் மருமக போட்டோவை நீயும் ஒரு தடவை பாரு. இந்தாங்க சார். அம்மா, நாம அவளுக்காக தான் நகை வாங்கிக்கிட்டு இருக்கோம். நாம சொன்னதெல்லாம் நிஜம் நினைச்சுக்கிட்டு வைதேகி இன்னைக்கு தான் வாழ்க்கையில முதல் முறையா ஏமாற போறா. எனக்கு என்னவோ பிடிக்கல. அவளுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இத கொண்டு போய் அவட்ட கொடுத்த உடனே என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறா பாரு.
கடவுளே, என் மாமா வர வரைக்கும் என் உயிர் போகக்கூடாது. அவர் வந்த உடனே அவர் மடியில தான் என் உயிர் போகணும். வைதேகி, இன்னையோட உன் பிரச்சனை எல்லாம் முடிய போகுது. உன்னை கட்டிக்க போறவன் உனக்காக தாலி, நகை, பட்டு சேலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் கையாலே நீ வாங்கிக்க. அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட மாட்டேன். முதல்ல ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இங்க இங்க வைதேகி, என்ன சொல்லுங்க? நீங்க சொன்னது உண்மைன்னு நினைச்சு விஷத்தை குடிச்சிட்ட. அம்மா, வைத்தியக்காரி அவசரப்பட்டேனே. அம்மா, நான் சொன்னது உண்மை நினைச்சு விஷம் குடிச்சிருச்சுமா. ஐயோ, பாவி தலையில கல்ல தூக்கி போட்டு அப்படி பண்ண சீக்கிரம் போய் தண்ணியில உப்ப கரைச்சு கொண்டா போடா. வைதேகி, அம்மா எனக்காகவே பிறந்து, எனக்காகவே வாழ்ந்து, எனக்காகவே உயிரை விட்டா. அவ இல்லாம அந்த ஊருக்குள்ள என்னால இருக்கவே முடியல. எதை பார்த்தாலும் அவ ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணி இல்லாதனால அவ செத்தா. இன்னைக்கு ஊருக்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கேனே, அதுக்கு காரணமே அவதான். அவ நினைப்பாத்தா ராத்திரியானா பாடுறேன். அதனால உன் வாழ்க்கை எப்படியாச்சு? ஆத்து நிறைய தண்ணி இருந்ததுனால என் வாழ்க்கை எப்படியாச்சு? பூ வைக்கிற இடத்துல பொண்ணு வைப்பாங்க, பொண்ணு வைக்கிற இடத்துல என்ன வைக்க போறீங்க? நான் ஒரு நட்டுவனார். பொண்ணை கொண்டு வந்து காப்பி கொடுக்க சொல்லுங்க. அப்படியே மாப்பிள்ளைய பாத்துக்கிடி. ஊரு பொண்ணு எல்லாத்தையும் அனுசரிச்சு போகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, வர 5ஆம் தேதியே கல்யாணத்தை வச்சிடலாம். உங்களே எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. பொண்ணு பிடிக்கணும்னு சொல்ல முடியுமா? பொண்ணு வரலன்னா மாப்பிள்ளை எந்திரிச்சு ஓடி போயிடுவாராங்க. எத்தனை வருஷத்துக்கு தான் இதையே சொல்லுவீங்க ஐயா? தள்ளிங்க ஐயா, லாரி மாதிரி கூட்டு வந்தீங்க.
மாப்பிளை பாருமா, பாருண்ணா. வாங்க வாங்க, வழுக்கல் ஜாஸ்தியா இருக்குது. பொம்பளை பிள்ளைகளும் ஜாக்கிரதையா வாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த நேரம் பார்த்து தீக்குட்டி. வைதேகி, வைதேகி, தாலிதான் கட்டியாச்சா? மாப்பிளை வந்து பாரு, பாருண்ணா. முதல் மாப்பிளை பாக்குற, மாப்பிளை அந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லும் போதெல்லாம் பார்க்க மாட்டேன், இப்ப மட்டும் வெக்கப்படுற. மகராசியா இருமா, நல்லா இருக்கு. எந்திரமா. இனிமே எல்லாமே உனக்கு அவர்தாம்மா. வாங்க போலாம். கையிலே உள்ள தேகங்குளிருதடி, ஆத்த கடந்திடலாம் புள்ள ஆசையை என்ன செய்வேன்? அக்கறை சேர்ந்த பின்னே ஆசைய சொல்ல மச்சான், நீ விளக்கேத்தி வச்சு சத்த சொல்ல மச்சான். மேகங்கருக்கையிலே உள்ள தேகங்குளிருதடி, அடி ஆத்த கடந்திடலாம் புள்ள ஆசையை என்ன செய்வேன்? கோமரிக்கு வேளை வந்து மாலை கழுத்துல ஏறிடுச்சு, மஞ்சளும் குங்குமம் சேர்ந்துருச்சு, மங்கள சத்தமும் கேட்டுருச்சு. எத்தனை நாளிவ காத்திருந்தா, என்னென்ன கனவுகள் கண்டிருந்தா, அன்னைக்கு நினைச்சது நினைச்சபடி, இன்னைக்கு முடிஞ்சது நல்லபடி. மந்தார சோலையில குட்டி முல்லைப்பூ பூத்திருச்சு, முல்லைப்பூ வாசத்துல குட்டி மோகமும் சேர்ந்துருச்சு. மேகங்கருக்கையில உள்ள தேகங்குளிருதடி, அடியாத்த கடந்திடலாம் புள்ள ஆசையை என்ன செய்வேன்? அக்கறை சேர்ந்த பின்னே ஆசைய சொல்ல மச்சான், நீ விளக்கேத்தி வச்சு சத்த சொல்ல மச்சான். அடி மேகங்கருக்கையில உள்ள தேகங்குளிருதடி, ஆத்த கடந்திடலாம் புள்ள ஆசையை என்ன செய்வேன்?
வச்சான் நேரம் வரையில சேர்த்து வச்சான் பூவுக்குள் தேன் வச்ச ஆண்டவனே வண்டுக்கும் ஏன் அதை சொல்லி வச்சான் ஆணுன்னும் பொண்ணுன்னும் ஏன் படைச்சான் ஆளுக்கோராசைய ஏன் படைத்தான் இல்லன்னா உலகமே இல்ல புள்ள இது கூட தெரியல என்ன புள்ள அள்ளி கொடுத்திடுவே மத்த துள்ளி விழுந்திடுவே சொல்லி புரிவதில்லை மச்சா சொக்குது என் மனசு உள்ள வளர்க்கணும் பூவை எடுக்கணும் தொட்டு மகிழணும் வாழ்வ ரசிக்கணும் மேகங்கருக்கையில உள்ள வேகங்குளிர்தடி அடி ஆத்த கடந்திடலாம் உள்ள ஆசையை என்ன செய்வேன் அக்கறை சேர்ந்த பின்னே ஆசைய சொல்ல ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற வாழ்க்கையில் நிம்மதியில் என்ன உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன் விளையாடுறீங்களா உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க அது எப்படி முடியுது அந்த விஷயத்தை கேக்குறியா வா சொல்றேன் உட்கார்ற நல்லா உட்கார்ற அடே எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா நேரா கடைக்கு போவேன் 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன் 4 கிலோ அல்வா வாங்குவேன் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன் அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான் அப்புறம் அவ மடியில நான் படுக்க என் மடியில அவ படுக்க அவ பாட அப்புறம் நான் பாட இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம் வேண்டாம் நீ செஞ்சு பாரு செஞ்சிடறேன் டேய் அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது சாவுதான் வரும் இப்படி போடா எவ்வளவு தகுதி பெருத்த எனக்கு கூட கேட்டாடா பட்டா பூவாலும் கேட்டாடா கட்டி கேள ஆறு கேளு கேட்டாடா நிறுத்துறியா நிறுத்துறியா அடியே ஏண்டி இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற இவனோட சாவகாசம் வச்சிருக்கு உங்கள்ட்ட முதல் 4 சாச்சா தோணாமா யாரு நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தனா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா ஏண்டா எந்தற மேல எந்திரிக்கிறேன் ஏண்டா கருவா என்ன நடந்தது நீங்களே சொல்லுங்க எதுக்குடா கட்டிச்சீங்க இப்படிதான் கம்னாட்டி உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல ஆமா உயரம் கொஞ்சம் கம்மி இப்ப அதுக்கு என்ன நீங்க எவ்வளவு நல்லவரு மேல நீங்க என்ன சொன்னீங்க என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வர மாட்டேங்கிறாங்க இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன் யாரா சைக்கிள் அண்ணே இவங்க வரல என்ன மாட்டி விடுற பாக்குறேன் நடராஜன் யாருமா நடராஜா நடராஜா பூஸ்மேனா ஆமா சார் என்னப்பா நடராஜ் கையில் லெட்டரும் மணியாட்டம் வந்திருக்கு நடராஜனா என்னங்க என் பேர் அடிப்படுது உன் பேர் தான் நடராஜனா ஆமா என் பேர் தான் பேருக்கு லெட்டர் வந்திருக்குப்பா எனக்கு யார் லெட்டர் எழுதிருக்காங்க சார் என்னது நான் அனுப்பின மணி ஆர்டர் எனக்கே திரும்பி வந்திருக்கு இதோட கையில் போடுவாரு ஏன் கண் கலங்குற? எனக்குன்னு ஊர்ல ஒரே ஒரு பாட்டி இருந்தாங்க.
நான் முதல்ல சம்பாதிச்ச பணத்தை அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். இது போய் சேர்றதுக்குள்ள அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. எங்க மதத்தை கோயிலுக்கு வர சொன்னனே, எங்க அவளை காணோம்? ஆளுடி ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோமிட்டி தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். ஏய் நீ இருடி. அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்ரோல் பாக்ஸ் லைட் வேணும். ஏங்க பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. பந்தமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல. கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா. ஏய் ஓடாத ஓடாத, எங்க வேணாலும் விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு. ஏய் விட மாட்டேன். நில்லு. எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிற நாய? என்ன கல்ல கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கல்லக்கான, ரெண்டும் சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சுட்டேன். உன்னையே நான் அடிக்கணும் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா. ஐயோ, ஒரு வீடு கட்ட அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்புடா. என்ன பின்ன கல்ல கண்டா இவனை காணோம், இவனை கண்டா கல்ல காணோம். ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கண்ணே. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு? உங்களுக்கு தான்டா. ஏண்டா என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும்போது என்ன சொன்ன? 10 சொன்னேன். எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியும் சொன்னல, எரியலீங்களா? எரியலையாவா? ராத்திரி பூரா இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே எரியலீங்களா? இப்ப நான் தான்டா ஒன்னு எரிய போறேன். அண்ணே போடாதடா, போடாதடா. பாட்டி பத்து போடாத. லைட்ல அடிக்காதயா. என்ன பண்ண அடிக்க? லைட்ல அடிக்க. டேய் சும்மா பரக் பார்த்துட்டு இருக்காத. வெளியே இருக்கிறதெல்லாம் என்ன? 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51. வாங்க. பைய கொடுங்க. நேத்தே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? நீங்க சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. போய் சொல்றீங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, தினமும் உங்க கையாலே சாப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன்.
தூக்கி விடக்கூடாது. எந்த பக்கம் வந்தா? இந்த பக்கம் தான் வந்தேன். இந்த பக்கம் தானா? ஓ செட்டியார, இந்த கோமடி தலை இந்த பக்கம் வந்தானயா? வரலையே. ஏன் வரலன்னு கேளுங்க, அந்த கொள்ளையில ஓடவனே. என்னம்மா சொன்னேன்? நீ கோச்சுக்காத செட்டியார, ஒன்ன சொல்ல. அந்த கோமடி தலைய நான் சொன்னதா சொல்லி என் பொண்டாட்டி கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு வந்தா திருட்டு ராஸ்கல். அந்த நாயை ஊருக்குள்ள வைக்காதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்டீங்களா ஐயா? அதுக்கு நான் என்னப்பா பண்றது? இந்த மாதிரி திருட்டு காசெல்லாம் நீ தானே வாங்கி வைப்ப. உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்குமா? இருக்குது. கொடு. இதால 5 ரூபாய். ஆமா, இது நம்ம நோட்டான்னு பாரு. அப்படி தெரியுது, கொண்டாங்க இப்படி. அப்புறம் அவட்டா நீ இதை அவங்கிட்ட வாங்கிக்க. ஓடில வாங்க. அழகுராஜா, ஓ நிலவோடு வாயுதில் விளையாடுதே, இந்த பணம் கண்டு என் மனம் தடுமாறுதே. ஓய் போராடி தெரியா 5 ரூபாய அழகராஜன் முண்டாட்டிட்ட ஏமாத்தி வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுத்ததாக அவன் வந்து என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போறான். இத உங்ககிட்ட சொன்னானா? அப்படியா? இத புடி. இத நீ அவன்கிட்ட போய் சொல்லு. போராடி, போராடி. எவன் முகத்துல முழிச்சனும். நீ எதுக்குமா வந்த? 10 பைசாக்கு வெத்தலை கொடுங்க. இதென்ன வெத்தலை எல்லாம் வாடி கிடக்குது? தண்ணி தெளிச்சா சரியா போகும். அம்மா, உங்க அப்பா எங்க? அப்பா கோயில் போயிருக்கார். இதென்னது குண்டா சட்டி எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ற அப்படி இருக்குது? குண்டாய் சட்டியை வச்சு வியாபாரம் பண்றதுக்கா இவ்வளவு பெரிய கடையை இந்த பட்டிக்காட்டுல வச்சிருக்கிறேன். அது பிரைஸ்மா, டவுன் சமாச்சாரம். உனக்கு ஒண்ணும் புரியாது. விவரம் சொன்னா தானே தெரியும். அது வேற ஒண்ணும் இல்ல கழுத. கீழே தொங்குதே சீட்டு, அது 5 பைசா கொடுத்து கிழிக்க வேண்டியது. நம்பர் இருந்தா பிரைஸ் உண்டு, நம்பர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்பருக்கு தகுந்தபடி சீப்பு விழுந்தா சீப்பு, சோப்பு விழுந்தா சோப்பு, கிண்ணம் விழுந்தா கிண்ணம். இந்தாங்க 5 பைசா. எதுக்கு இந்த 5 பைசா? நான் ஒரு சீட்டு கிழிச்சுக்கிறேன். வீடா ஏன் நான் கிழிக்க கூடாதா? காலங்காத்தால முண்டச்சி கையில வியாபாரத்தை ஆரம்பிச்சா விருத்தியான மாறிட்டான். ஏன் கடையை வச்சுக்கிட்டு இப்படி அவசரமா பேசுற? உங்களை கிட்ட எப்படி பேசணும் தெரியாது? விளக்கு தெரியிருக்கா? எவ்வளவு? 50 பைசா. எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். பதினாறா? 16க்கு என்ன? குங்குமச்சிம்மனு. அடாடா, அவர் கையாலேயே உனக்கு குங்குமம் கிடைச்சிருக்குது. குங்குமச்சிம்மனு. அடாடா, அவர் கையாலேயே உனக்கு குங்குமச்சிம்மன் கிடைச்சிருக்குது. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே, கனவுகளின் சுயம்பரமோ, கண் திறந்தால் சுகம் வருமோ. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே.
ஆயிரம் பூமகள் காரினிலே பூவினை தூவிய பாயினில் பெண்மனம் பூத்திடும் வேளையிலே நாயகன் கை தொடவும் வந்த நாணத்தை பெண் விடவும் நாயகன் கை தொடவும் வந்த நாணத்தை பெண் விடவும் மங்கை உடல் கெஞ்ச கெஞ்ச சுவைக்கும் இரண்டு விழிகளில் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளின் சுயம்பரமோ கண் திறந்தால் சுகம் வருமோ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே பயந்துட்டியா? ஆமா, உங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் பயப்படாம வேற என்ன பண்றது? ம், ஆமா, ஏன் இவ்வளவு நேரம்? கடை பையனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கோமா. சரி சரி, பாப்பலாம். எவ்வளவு நேரம் அறுத்துட்டு இருப்பீங்க? சீக்கிரம் இறங்குடா. டேய் காட்டமுத்து, என்னண்ணே? அங்க பாடுற அண்ணே. என்னடா? உங்க தங்கச்சியும் ரேஷன் கடைக்காரனும் ஆத்தங்கரையில பேசிட்டு இருக்காங்க அண்ணே. கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு போட்டுருக்கானுங்களே பாவி அடிச்சு போட்டுருக்காங்களே. பெற்றவங்க பார்த்தா எவ்வளவு வேதனை படுவாங்க. உடம்பெல்லாம் ஒரே ரத்தம். நல்ல வேலை, மூச்சு இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமா ஆமா. ஏம்மா சாப்பிடல? மனசு சரியில்லப்பா. சரி சரி சரி. தாப்பா மரேசா ரெனேசா தாப்பா மரே தாப்பா மரேசா ரெனேசா தாப்பா மரே மப்பா தசா ரிசதா. பொண்ணு மனசு சரியில்லைன்னு சொன்னாரு. ஏன் மனசு சரியில்லைன்னு சொன்ன மனசுக்குள்ள ஏதோ புது பிரச்சனை உருவாயிருக்கணும். அது என்னவா ஆமா வைதேகி. அர்ச்சனை பண்ணும். யார் பேருக்கு? அவர் பேருக்கு. அவர் பேருக்குன்னா நடராஜர் பேருக்கா? ஆமா. சரி சரி மரி பாபா பாபா நீ பானி சரி சரி. என்னப்பா? இதுவரைக்கும் யார் வீட்டு வாசப்படி இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி மிதிச்சதில்ல. உங்க மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தால முதல் முறையா உங்க வீடு தேடி வந்திருக்கேன். உள்ளப்பா. யாரோ நடராஜன் உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்கானே, எங்கவன்? ஏன்
ஏன் எதுக்குன்னு என்ன காரணம் கேட்காம அவனை வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னா எல்லாருக்கும் நல்லது. நாளைக்கு சூரிய வெளிச்சம் இந்த கிராமத்துல விழும்போது அவனுடைய நிழல் கூட இந்த ஊர் மண்ணுல படக்கூடாது. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? என் தங்கச்சியோட பேசலான்ற ஒரே காரணத்துக்காக அவனை அடிச்சு ஆத்தங்கரையில போட்டேன். அவனுக்கு உயிர் மேல ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மறுபடியும் இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சிய காதலிக்கிறான். ஆமா வைதேகி, அர்ச்சனை பண்ணும். யார் பேருக்கு? அவர் பேருக்கு. அவர் பேருக்குன்னா நடராஜர் பேருக்கா? ஆமா. இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சிய காதலிக்கிறான். அப்பா, ஏப்பா குடிச்சிட்டு இப்படி கோயில்ல வந்து படுத்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னை இப்படி குடிக்க வச்சு கோயில வந்து படுக்க வச்சிருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஏன்பா சாமியை திட்டுறீங்க? இவனும் கடவுள், இவன் தம்பி முருகனும் கடவுள், இவங்க அப்பா பரமசிவனும் கடவுள், இவங்க அத்தா பார்வதியும் கடவுள். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தை குத்தகெடுத்து நடத்திட்டு இருக்காங்களே, இவங்கள யாராவது ஒருத்தராவது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல வழி காட்டாங்களம்மா? இவங்கெல்லாம் போய் கடவுள்னு சொல்றியம்மா? நீ முன்னாடி நடம்மா. சீக்கிரமா வாங்க. என்னங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுங்க. எனக்காக சாயங்காலம் ஆத்தங்கரை ஓரம் வரீங்களா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுங்க. எனக்காக சாயங்காலம் ஆத்தங்கரை ஓரம் வரீங்களா? நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். நான் உங்ககிட்ட சொல்றது தப்பா கூட இருக்கலாம். வெளிப்படையாவே சொல்றேன், நான் செங்கமலத்தை மனசார விரும்புறேன். என்னங்க, நானும் செங்கமலமும் பழகிறதுக்கு அவங்க அண்ணன் ரொம்ப இடைஞ்சலா இருக்காரு. சாயங்காலம் 5 மணிக்கு கோயிலுக்கு வர சொல்றீங்களா? அப்பா, எனக்கு மனசு சரியில்லை. நீங்க பாடுங்கப்பா, எனக்கு ஆடணும் போல இருக்கு. எனக்கும் மனசு சரியில்லை, நான் பாடுறேன்.
அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை என் சிலம்பொலியும் புலம்புவதை அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல கனவு இருளில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை அவசரப்படாத. உங்க அண்ணனை எதிர்த்து நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணுங்க, உங்க கையால நீங்க எனக்கு மாலை போடணும். அது நான் உயிரோட இருக்கும் போதா செத்ததுக்கு அப்புறமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். மாமா 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 நான் சொல்றத கேள. ஏன்டி நொய் உயிர் எடுக்கிற? இங்க பாரு மாமா, உன் கையால நீ எனக்கு மாலை போடணும். அது நான் உயிரோட இருக்கும்போது போட போறியா இல்ல செத்ததுக்கு அப்புறம் போட போறியா? இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சிங்கிற ஒரே தைரியத்துலதான் அவங்கிட்ட பேச போற. நடந்தாதான் அந்த நடராஜனை நீ பார்க்க போவ. என்னம்மா? வாழ்வில தான் ஒண்ணு சேர முடியல, நாம சாவலியாவது ஒண்ணு சேரலாம். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு
நான் விஷம் குடிச்சு சாக போறேன். அன்புடன் செங்கமலம். அன்புடன் செங்கமலம். செங்கமலம் என்கிட்ட கொடுக்க சொன்னாளா? இல்ல இல்ல, இந்த வீட்டுல குடியிருக்க மாமா கிட்ட அந்த அக்கா தான் குடுக்க சொன்னாங்க. நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன். எந்த இடத்துல இருந்து இது கொடுத்தமிச்சா? அக்கா அக்கா கேக்குறேன்க்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி வீட்டு பூட்டை உடைச்சு வெள்ளிக்கிழமை ராமசாமி தங்கச்சி கைய பிடிச்சு வெளியே இழுத்துக்கிட்டு வருவ? அவ நினைச்சவன் கைய பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவ கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். இந்த கையில தானே பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்த? விடு வெள்ளச்சாமி, அவ என்ன பண்ணுவான்னு பார்க்கலாம். இத பாரு, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னை கூட்டு போறதுனால தானே அவங்க அடி வாங்குறாங்க. நான் என்ன உள்ள போயிடுறேன். அவங்கள ஒண்ணும் செஞ்சிடாத. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் அணைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. முக்குளிச்சு நான் எடுத்த முத்துச்சிப்பி நீதானே, முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே, வச்சதிப்போ காணாம நானே தேடுறேன், ராத்திரி தூங்காம ராகம் பாடுறேன். நான் படிக்கும் மோகனமே, நான் படைச்ச சீதனமே, தேன் படிச்ச பாத்திரமே, தென்மதுர பூச்சரமே, கண்டது என்னாச்சு கண்ணீரில் நின்னாச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. உடம்பெல்லாம் வலிக்குதா மாமா? நீ படுத்து தூங்கு மாமா, நான் வேணா காலை அமைக்க விடுறேன். நீரு நிலம் நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும், அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும், நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாழுற, நாடியில
மேலே சூடேத்தி நீதான் வாட்டுற ஆளையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிற என் மனச யாரை விட்டு தூது சொல்லி நான் அறிவேன் உன் மனசு உள்ளமும் புண்ணாச்சு காரணம் பெண்ணாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேறுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி வேலுச்சாமி, என்னால தானே நீங்க இந்த அளவுக்கு அடி வாங்குனீங்க. நான் திருப்பி அடிக்கணும்னு நினைச்சிருந்தா யோசனை பண்ற நேரம் எனக்கு தேவையில்லை. ஆமா, நீங்க எதுக்காக இங்க போனீங்க? மனசுல இருக்கிற ஆசை நிறைவேறலங்கிறதுக்காக செங்கமலம் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்க போனா. அது தெரிஞ்சு நான் அவளை காப்பாத்த போனேன். மாமா, நீங்க சொன்னது நிஜம்னு நினைச்சு விஷம் சாப்பிட்டுட்டேன் மாமா. காதலுக்காக சாகலாம்டா, ஆனா தற்கொலை பண்ணிக்கிறது கோலத்தனம். இதெல்லாம் அந்த பொண்ணு கூட பழகிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். தற்கொலையை தவிர வேற வழி தெரியல. அவங்க அண்ணன் எதிர்த்து என்னால எதுவுமே செய்ய முடியல. நீங்க 2 பேரும் ஒத்து போனதுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் என்ன, அந்த ஆண்டவனை நான் சந்திக்கிறேன். செங்கமலத்தோட வரேன். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காதல்ங்கிற அந்த புனிதமான வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஊருக்குள்ள எந்த குறிக்கோளும் இல்லாம வந்தேன். இப்போ உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதே குறிக்கோளை நினைச்சு உங்களை என் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். என் வைதேகியோட போட்டோ, அவளுக்காக நான் வாங்கி வச்சிருந்த தாலி எல்லாமே மண்டபத்துல இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு போயிருவோம். சீக்கிரம் வாங்க. வெள்ளச்சாமி, இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட சுய ரூபத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்குவேன். பாருங்க, இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எந்த நிமிஷம் எதுவும் நடக்கலாம். நீங்க 2 பேரும் ஜாக்கிரதை அம்மன் கோயிலுக்கு போங்க. அங்க நான் தாலியோட வரேன். அதே கோயில உங்க 2 பேரும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். அது வரைக்கும் உங்க அண்ணன் கண்ணில் படக்கூடாது. புரியுதா? போங்க. ஜாக்கிரதை. எங்கடா அந்த வெள்ளச்சாமி? எங்க தேடி கிடைக்கல. அவனை எங்க பார்த்தாலும் தீர்த்து கட்டுங்கடா.
செங்கமலத்துக்கும் நடராஜுக்கும் மனசுரிஞ்சு இந்த ஊருக்குள்ள உதவி செய்யறதுக்கு உன்னை என்னை விட்டா வேற யாரும் இல்ல. எனக்காக ஒரு உதவி செய்வியா? யாரது? நான் தான். நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? வெள்ளச்சாமி சொல்லிதான் எனக்கு தெரியும். அவர் வரலையா? உங்க அண்ணனோட ஆளுங்க பூரா வெள்ளச்சாமியை தேடிட்டு இருக்காங்க. 1008 பிரச்சனை இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க வெள்ளச்சாமி யாரா? அதானே கெட்டவனா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ராமசாமி நம்ம ஊருக்காரன். அந்த வெள்ளச்சாமியோட கை பாப்போம் வாங்க. நீங்க ஏன் இங்க வந்தீங்க? எங்க அண்ணன் உங்களை பார்த்திருந்தா என்ன இருக்கும்? அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பேசி நேரத்தை வீணாக்காம இந்த குங்குமத்தை செங்கமல நெத்தியில வைங்க. இங்க அம்மன் நம்ம காவல் இருக்கிற மாதிரி வெள்ளச்சாமி நமக்காக ஊர் எல்லையில காவல் நிக்கிறாரு. உங்க அண்ணன் வரமா? காட்டுல இருக்கிற காணாங்குருவிக்கு கழுத்துல வெள்ளை, உங்க காலுக்கு வயித்துல புள்ள, மாமனுக்கு ரோசா பூ மாலை. ஆடி ஆவணி மாசத்துல நாடு வண்டா கோலி, உங்க காலுக்கு கட்டு வண்டா தாலே, மாமே வந்தா எல்லாரும் காலே. காட்டுல இருக்கிற காணாங்குருவிக்கு அம்மனை சாட்சிய வச்சு இந்த தாலியை செங்கமலத்துக்கு கட்டுங்க. என்ன யோசிக்கிறீங்க? வெள்ளச்சாமி இல்லாமலே இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறீங்களா? இத பாருமா, இதுக்கெல்லாம் காரணம் வெள்ளச்சாமி இருந்தால்தான் உங்க அண்ணன் அவர் தேடிட்டு இருக்காரு. ஆனா வெள்ளச்சாமி உங்க அண்ணன் நிச்சயமா நெருங்க முடியாது. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக இந்த ஊர் எல்லையில இருக்கிற ஐயனார் கோவில்ல அவர் காவல் நிற்கிறார். நம்ம ஊர் எல்லையோரத்துல இருக்கிற ஐயனார் கோயில்ல நம்ம வெள்ளச்சாமி வீச்சருவா வச்சுக்கிட்டு பயங்கரமா நிக்கிறாருன்னு, மதுரை வீர மாதிரி இருக்காருன்னு, பார்க்கவே பயமா இருக்குன்னு. இத பாருமா, நாங்க நினைச்சபடி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. இனிமே நீங்க தான் எப்படியாவது இந்த ஊர் விட்டு சீக்கிரமா போயிடணும். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம எப்படி போறது? நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா, சீக்கிரமா போயிடுங்க. நானும் வெள்ளச்சாமியும் உங்களை ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு அருகதே இல்ல. அந்த அளவுக்கு நாங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டோமா? ஐயோ, அவரை நீங்க பார்க்க முடியாது. ஏன்? நேத்து ராத்திரி உங்களை கோயில்ல இருக்க சொல்லிட்டு அவர் மண்டபத்துக்கு போனாரே,
அப்போ உங்க அண்ணனோட ஆளுங்க அவரை கத்தியால குத்திட்டாங்க. அந்த கத்தி குத்தோட அவர் எங்க வீட்டுக்கு வந்தார். வைதேகி, எனக்காக ஒரு உதவி செய்வியா? வைதேகி, எனக்காக ஒரு உதவி செய்வியா? என்ன சொல்லுங்க. செங்கமலமும் நடராஜும் அவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக அம்மன் கோயில கொண்டு போய் வச்சிருக்கேன். இப்ப மட்டும் ராமசாமி கண்ணில் பட்டா அவங்கள தீர்த்து கட்டிடுவாங்க. என்னால இப்ப போக முடியாது. அவங்க 2 பேரும் வாழ வேண்டியவங்க. வைதே, எனக்கு ஊருக்கு அப்பால இருக்க ஐயனார் கோயில்ல கொண்டு போய் நிறுத்தி என் கையில ஒரு வீச்சர்வாளை கொடுத்து. ஏமா யோசிக்கிற? வைதேகி, உன்னாலேயோ என்னாலேயோ இனிமே யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. அவங்க 2 பேருக்காவது பிரயோஜனப்படட்டும். இது அவங்களுக்கு கல்யாண பரிசா கொடுத்துருமா? உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காகத்தான் அவரை கொண்டு போய் கோயில நிறுத்திட்டு இந்த கல்யாணத்தை யாரும் தடுத்துட கூடாதுங்கிறதுக்காக அவர் சொன்ன மாதிரியே அவர் கையில ஒரு வீச்சர் வாழை கொடுத்து எதையெல்லாம் என் கையில எடுத்துட்டு வரக்கூடாதோ அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்க கல்யாணத்தை முடிச்சு வச்ச. ஒருத்தனுக்கு பயந்து இத்தனை பேர் இங்க நிக்கிறீங்களே, நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளைங்களாடா? உன்னை எல்லாம் அண்ணன்னு சொல்லிக்கிறதே எனக்கு கேவலமா இருக்கு. செத்தம் கொடுத்தான் சீதக்காதிங்கிற மாதிரி செத்ததுக்கு அப்புறமும் எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காரு வெள்ளச்சாமி. மனுஷன் பிறக்கிறதும் சாகிறதும் சகஜம். வெள்ளச்சாமி பிறந்ததுக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சிருக்காரு. நீ என்ன பண்ண? என்ன மன்னிச்சிருமா. என்ன மனுஷனாக்கிட்டு வெள்ளச்சாமி தெய்வமாயிட்டான். ஊரை காக்கிற தெய்வம் மாதிரி வெள்ளச்சாமி ஒரு தெய்வமா நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டான். இனிமே இந்த கிராமத்துல வெள்ளச்சாமியோட பாட்டு கேட்காது. அவனோட வைதேகி கிட்ட போய் சேர்ந்துட்டான். ஆனா இந்த வைதேகி For more updates, like, comment, subscribe to our channel.